திருச்சி PRCI சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் AKS டாக்டர் K ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் குழந்தை தத்தெடுப்பு ஒப்பந்த பதிவுக்கான புதிய வழிகாட்டுதலை தமிழக பதிவுத்துறை வெளியிட்டிருக்கு. இது பற்றி விளக்குகிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. நன்றி வருண். நேயர்களுக்கு வணக்கம். மதுரையில் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லை. அவரோட சகோதரருக்கு 3 குழந்தைகள் இருந்திருக்கு. அப்ப அவருடைய சகோதரர் சமீபத்தில் இறந்த நிலையில 8 வயது மகனை தத்தெடுக்க முடிவு செஞ்சிருக்காங்க. மகனை தத்து கொடுக்க சகோதரருடைய மனைவியும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா தத்தெடுப்பு பத்திரம் பதிவுக்காக இவங்க கிழக்கு சார் பதிவாளர் அலுவலகத்துல விண்ணப்பிச்சிருந்தாங்க. இஸ்லாம் மதம் தத்தெடுப்பு அனுமதிக்கலன்னு சொல்லி அந்த விண்ணப்பத்தை சார் பதிவாளர் நிராகரிச்சிருந்தாரு. இதனால அதை ரத்து செஞ்சு தனது தத்தெடுப்பை பதிவு செய்ய உத்தரவிட கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த விஷயம் நடந்தது இதற்கு முன்னாடி 2 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜியா சுவாமிநாதன் விசாரணைக்கு வந்திருந்துச்சு அவர் முன்னாடி. அப்ப நீதிபதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இஸ்லாம் மதம் குழந்தை தத்தெடுப்பை அங்கீகரிக்கல அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அதே நேரம் சிறார் நீதி குழந்தைகள் பராமரிப்பு பாதுகாப்பு சட்டம் 2000 படி ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதன்படி மத பின்னணி அடிப்படையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளை தத்தெடுக்க வழிவகை செய்து சிறார் நீதி சட்டம் குழந்தைகளை தத்தெடுக்க உதவுது. கிறிஸ்தவம் இஸ்லாம் மதங்கள் தத்தெடுப்பை அங்கீகரிக்கல அப்படின்னாலும் அந்த மதத்தினர் சிறார் நீதி சட்டத்தின் கீழே குழந்தைகளை தத்தெடுக்கலாம். மத வேறுபாடு இல்லாம அனைத்து தரப்பினரும் குழந்தைகளை தத்தெடுக்கிற ஒப்பந்தத்தை பதிவு செய்கிற வகையில உரிய வழிகாட்டுதல்களை உருவாக்க பதிவுத்துறைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இப்ப இந்த உத்தரவு தொடர்ந்துதான் குழந்தை தத்தெடுப்பு ஒப்பந்தம் பதிவு செய்யக்கூடிய நடைமுறையில சில முக்கியமான சட்ட வழிகாட்டுதல்களை பதிவுத்துறை வழங்கியிருக்கு. இப்ப குழந்தை தத்தெடுப்பு ஒப்பந்தம் பதிவு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தைய தத்தெடுத்து அதை சட்டப்படி ஆவணமா தயாரிச்சு அதை பத்திரப்பதிவு அலுவலகத்துல பதிவு செஞ்சா மட்டும்தான் தத்தெடுப்பு ஒப்பந்தத்தை நீங்க முழுமை அடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் இந்த ஒப்பந்தத்தை மட்டும் பதிவு செஞ்சா மட்டும் போதாது, பத்திரப்பதிவு அலுவலகத்திலையும் நீங்க அதை பதிவு செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் தத்தெடுப்புக்கான ஆதாரமா இருக்கும். எதிர்காலத்துல ஒருவேளை இந்த குழந்தை தத்தெடுக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது சொத்துரிமையோ இல்ல வாரிசுரிமை பிரச்சனைலாம் வந்தா இந்த பத்திரப்பதிவு அப்படிங்கிறது ஒரு சான்றா இருக்கும். அதே மாதிரி இந்து மதத்தினர் மேற்கொள்ளக்கூடிய தத்தெடுப்பை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா, இந்த தத்தெடுப்பு அப்புறம் பராமரிப்பு சட்டம் 1956 கீழே எல்லா நிபந்தனைகளும் பூர்த்தி செஞ்சிருந்தா மட்டும்தான் பத்திரப்பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தத்தெடுப்பவங்களுடைய மனநலம் சரியா இருக்கணும், அவங்களுடைய வயது 18 வயது நிரம்பி இருக்கணும், திருமணமாகி தம்பதியர் ஒன்னா இருக்கணும், கணவன் மனைவி 2 பேரோட சம்மதத்தோட தான் இந்த குழந்தை தத்தெடுக்கப்படணும். ஒரு ஆண் குழந்தை தத்தெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்கனவே ஆண் குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்க இதே ஒரே இதுல இருக்கக்கூடிய குழந்தைங்களே எடுக்கக்கூடாது. ஆண் குழந்தை இருக்கு, திரும்பி ஆண் குழந்தைய தத்தெடுக்கக்கூடாது. பெண் குழந்தை இருக்கு, அதே மாதிரி பெண் குழந்தைய தத்தெடுக்கக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, இதற்கிடையில இப்ப என்னென்ன வழிகாட்டுதல்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 வழிகாட்டுதல்கள். ஒன்று, இந்து மதத்தில் இருக்கிறவங்க இந்து குழந்தைய தத்தெடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வழிகாட்டுதல், வேற மதத்தில் இருக்கிறவங்க இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சட்ட விதிகள் இருக்கு அப்படிங்கிறது தான். இந்து மதத்தினர் சட்டப்பூர்வமா தத்தெடுப்புக்கு மத்திய தத்தெடுப்பு ஆணையத்தின் அனுமதி, குழந்தைகள் நல கமிட்டி அனுமதி இதெல்லாம் தேவையில்லை. அதேபடி பார்க்கும் பொழுது அடுத்தபடியா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சிறார் நீதி சட்டம் 2015 இந்த நடைமுறைகள் ஒரே மதத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரே மதத்தில் இருக்கிற குழந்தைய தத்தெடுக்கிறாங்கன்னா இது 2ம் அவங்களுக்கு பொருந்தாது. ஒருவேளை வேற மதத்தில் இருக்கிறவங்க, ஒருவேளை இஸ்லாம் இல்ல கிறிஸ்தவர்கள், இவங்க வேறொரு குழந்தைய தத்தெடுக்க விரும்புறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மத்திய தத்தெடுப்பு வள ஆணையம் குழந்தைகள் நல அனுமதி, இந்த கமிட்டியினுடைய அனுமதி தேவை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சிறார் நீதி சட்டம் 2015 நடைமுறைகளை இவங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை பிற மதத்தினர், அதாவது முஸ்லிமோ இல்ல கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டும் குழந்தைய தத்தெடுக்க விரும்புறாங்க அப்படின்னா மத்திய தத்தெடுப்பு வள ஆணையம் குழந்தைகள் நல கமிட்டி மூலமா சிறார் நீதி சட்ட நடைமுறைகளை பின்பற்றி இந்த பதிவை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆவணங்கள் எல்லாம் முழுமையா இருக்கணும். இத சார் பதிவாளர் முழுமையா ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த சட்டத்தின் கீழே தத்தெடுப்பு நடக்குதோ அதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்து தத்தெடுப்பு அப்புறம் பராமரிப்பு சட்டம் 1956 இதுல தத்தெடுக்கிறவங்களா இருந்தாங்கன்னா தத்தெடுக்கக்கூடிய குழந்தைகளுடைய 2 பேருமே இந்து மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும்.
இது பெரும்பாலும் பெற்றோரோ இல்ல உறவினர்களோ நேரடியா செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தபடியா சிறார் நீதி அப்புறம் பராமரிப்பு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 2015. இது மதச்சார்பற்ற சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவரோ எந்த குழந்தையோ இந்த சட்டத்தின் கீழே தத்தெடுக்கலாம் அப்படிங்கிறது. நீதிமன்றமோ இல்ல மாவட்ட ஆட்சியரோ வழங்கக்கூடிய உத்தரவு மூலமா இது சட்டப்பூர்வமா உறுதி செய்யப்படுது. அடுத்தபடியா சட்டத்துக்கு முரணான ஆவணங்களை பதிவு செய்ய மறுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது குளறுபடிகள் இருந்துச்சு அப்படின்னா பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங் இருக்கு. அடுத்தபடியா என்ன சொல்றாங்க, அனைத்து சார் பதிவாளர்களோ அலுவலகங்கள்ல இந்த சுற்றறிக்கையை முறையா பின்பற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 2 விதமா இந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த ஆவணங்கள்லாம் அவங்க முறையா பின்பற்றணும் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கையை கொடுத்திருக்காங்க. கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாவட்ட பதிவாளர்கள், பதிவுத்துறை துணைத் தலைவர்கள் இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை கண்காணிக்கணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு விதமாகவும் வேறு மதத்தை சேர்ந்தவங்க ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு விதமாகவும் 2 கிளாரிட்டியான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே இருக்காது. இந்த விஷயங்களை பின்பற்றாங்க அப்படின்னா எந்த மதத்தை சேர்ந்தவங்க வேணாலும் குழந்தையை தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல்களை இந்த பத்திரப்பதிவு துறையிலிருந்து கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதா இந்த விஷயம். திருச்சி PRCI சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் AKS டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.